இயேசு ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவினுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட குமாரன். யோசேப்பு மரியாதை கீழ்ப்பட்ட குமாரன். தான் சமுதாயத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு குமாரன். எல்லா அதிகாரங்கள் கீழ்ப்பட்டு சிலுவையின் மரணம் வர பிதாவுடைய அதிகாரத்தை கேட்கல, ரோம அதிகாரத்தை கேள்வி கேட்கல. அவர் தான் உயிரையும் ஜீவனையும் ரத்த சிந்தனையும் பரியாசங்களை அவமானங்களையும் சந்திச்சாலும் இந்த உலக அதிகாரத்துக்கு எப்படிப்பட்ட அதிகார அவசியம் காட்டுறார். நீ ஆளுகை செய்யறது இல்ல, நீ அடிச்சு குடும்பப்படுத்துறது இல்ல, நீ ரத்த சிந்துகிறது, நீ இழக்கிறது தான் உண்மையான அதிகாரம். யாரு பெரியவன்? எவன் ஊழியக்கார் தாழ்மையா இருக்கான அவன் தான் பெரியவன். யாரு முதன்மையானவன்? எவன் எல்லாத்தையும் எட்டு தனது சுய பெருமைகளையும் தனது சுய தாழ்ந்துகளையும் தனக்கு இருக்கிற புகழையும் அதிகாரத்தை விட்டு வழிவிடுகிறான் அவன் தான் பெரியவன். யார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய முடியும்? எல்லா மகிமைகளையும் எல்லா ஞானத்தையும் இழந்து தனது மரணத்தின் மூலமா பாடுகள் மூலமா அந்த உலகத்துக்கு அதிகாரம் சொல்றான், அவன் தான் உண்மையான அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு கீழ்ப்படியதான் கடவுள். அப்ப நம்ம யோசிக்கணும், கடவுள் ஏன் இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு, ஏன் இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரு, ஏன் இந்த சபையில வச்சிருக்காரு, ஏன் இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த மக்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க பார்க்கறதுல ஏன் வேலை? ஏன் சொல்றாரு, உன்னை நான் ஆள்றேன், உனக்கு வாழ்க்கை துணியை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு சிஎம்ஐ நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு எம்எல்ஏவை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு தகப்பனை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த அதிகாரங்கள்லாம் என் கையில் வந்துருக்கு. நீ நான் யாருன்னு அவனுக்கு காட்டு. உன்னுடைய தாழ்மையின் மூலமா, அன்பு மூலமா, பரியாசங்கள் மூலமா, பொறுமை மூலமா, உன்னுடைய இழப்புகள் மூலமா நான் யாருன்னு அவனுக்கு காட்டு. என்ன போல நீ மாறுறதுதான் இந்த அதிகாரம். என்னை நேசிப்பதுதான் இந்த அதிகாரம். என்னுடைய சுபாவத்தை பிரதிபலிப்புதான் இந்த அதிகாரம். சிலுவையினுடைய மகத்துவம் என்னன்றதை இந்த உலக அதிகாரத்துக்கு நீ காட்டு. என்ன போல வாழ். இதுக்குதான் ஆண்டவர் நம்மளால சொல்லிக்கிறார்.